இப்போ நம்ம சாப்டர் 7 கம்பெனி அக்கவுண்ட்ஸில் சம் நம்பர் 3 பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? லெஸ் நம்பர் ஆஃப், அதாவது பீப்புள் இஷ்யூ பண்ண ஷேரை விட கம்மியாக வாங்குறது. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? பீப்புள் வாங்குறது. இப்போ நம்ம 1 lakh கம்பெனி 1 lakh ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் 90,000 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இது லெஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் அப்ளைட் தேன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட். அப்போ இதை நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். அது செகண்ட் சம். இப்போ தேர்ட் சம்மில் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? ரிவர்ஸ். அதாவது கம்பெனி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதை விட அதிகமான ஷேர்ஸை அப்ளை பண்ணுறது. பீப்புள் அதிகமாக வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு காலேஜ், நல்ல காலேஜ் இருக்குன்னா அதில் 100 சீட்ஸ் பிகாம் சீட்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல காலேஜாக இருந்தால் 100 சீட்ஸுக்கு 500 பேர் 1000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் நிறைய பேர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். இப்போ இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை கம்பெனி எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா 3 விதமாக டீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து இப்போ 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 20,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணால் இந்த 20,000 ஷேர்ஸுக்கும் இந்தாங்க ஷேர்னு அலாட் பண்ண முடியாது. எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூடோ அதுதான் அலாட் பண்ண முடியும். இதுக்கும் மேலே பண்ண முடியாது. ஒரு சினிமா தேட்டரில் 100 சீட்ஸ் தான் இருக்குது. 120 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 20 பேரை சீட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய 120 பேருக்கும் டிக்கெட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் காலேஜ்லேயும் எவ்வளவு கம்பெனிலையும் எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்களோ அவ்வளவு தான் அலாட் பண்ண முடியும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எக்ஸஸ் ஷேர், எவ்வளவு எக்ஸஸ் ஷேர், 10,000 எக்ஸஸ் ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, வேண்டான்னு திருப்பி கொடுத்துடுவாங்க. அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் பண்ணுறதுனா திரும்பி மணியை கொடுத்துருவாங்க, அப்ளிகேஷன்ஸையும் திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மெத்தட். இன்னொன்று என்னன்னா ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இது என்னன்னா, இப்போ 10,000 ஷேர்ஸ் எக்ஸஸாக இருக்கு. என்ன செய்வாங்க அப்படின்னா, ஷேர்ஸை இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக ப்ரொப்போர்ஷனேட்டாக அலாட் பண்ணுறது. அதாவது 2 ஷேர் கேட்டிங்களா 1 ஷேர், 4 ஷேர் கேட்டிங்களா 2 ஷேர், 6 ஷேர் கேட்டவங்களுக்கு 3, அந்த மாதிரி பாதிக்கு பாதியா 10 ஷேர் கேட்டவங்களுக்கு 5 ஷேர். இந்த மாதிரி யாருக்குமே ஷேர்ஸ் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் ப்ரொப்போர்ஷனேட்டா ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுறது. இதுக்கு பேரு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்ல என்ன ஆகும்னா, இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை திருப்பி அனுப்பாம அதை அலாட்மெண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் 400 ஷேர் வேணும்னு கேட்டிருக்காரு. 400 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி 3 rupeesன்னு வச்சுப்போம். அப்போ 400 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி 3 rupees, அதனால 1,200 rupees அனுப்பி இருக்கிறாரு கம்பெனிக்கு. இது ஷேர்ஸ். 400 ஷேர்ஸ் கேட்கிறாரு, ஒரு ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி 3 rupees, ஸோ 1,200 rupees அனுப்பியிருக்காரு. இப்போ அவருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கம்பெனி அலாட் பண்ணியிருக்குன்னா 200 ஷேர்ஸ் தான். அப்போ 200 ஷேர்ஸுக்கு அவர் எவ்வளவு அப்ளிகேஷன் மணி கொடுக்கணும்? 600 தான் கொடுக்கணும். ஆனால் அவர் 1,200 கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மணி எக்ஸஸா 600 இருக்கு. கம்பெனி என்ன பண்ணணும்? இந்த 600 திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் அலாட்மெண்ட் ஸ்டேஜ். அந்த அலாட்மெண்ட் ஸ்டேஜ் மணி ஒரு 3 ரூபாய் 300 rupeesன்னு வச்சுப்போம். அப்போ திரும்பவும் இந்த 600 கொடுத்துட்டு அலாட்மெண்ட் மணி 3 rupeesஐ திரும்பவும் கேட்கணும் இல்லையா? அப்போ இதை கொடுத்து இதை திரும்பவும் கேட்கறதுக்கு பதிலாக இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை இட் இஸ் அட்ஜஸ்டட், அதாவது அலாட்மெண்ட் மணிக்கு வச்சுக்கலாம். இல்லை இன்னும் மிச்சம் இருக்குன்னா கால் மணிக்கு கூட வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பேரு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னு பேரு. ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னா அவங்களுக்கு ஷேர்ஸை ப்ரொப்போர்ஷனேட்டா அலாட் பண்றது.
ப்ரொபோர்ஷனேட்னா எவ்வளவு ஷேர் எக்ஸஸாக இருக்கோ இப்போ இதில் அப்படியே டபுள் த டைம் எக்ஸஸாக இருக்கு. அப்போ இவங்க கொடுக்கறது வேண்டான்னு சொல்லாம 2 ஷேர் கேட்டவங்களுக்கு 1, 10 ஷேர் கேட்டவங்களுக்கு 5, 20 ஷேர் கேட்டவங்களுக்கு அப்படியே செய்யும் போது என்ன ஆகும், 20,000 ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு 10,000 வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்படியே பாதிக்கு பாதி கொடுத்துருவாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுப்பாங்க. இதுல எக்ஸஸா இருக்கு அப்ளிகேஷன் மணி, ஒவ்வொருத்தருடைய எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியும் இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், ஒரு ஷேர் ஹோல்டர் 400 ஷேர் கேட்டிருக்காரு. ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு ஷேர் தான் வாங்கணும்னு இல்லை, எத்தனை வேணா வாங்கலாம். அப்போ 400 ஷேர்ஸை வாங்கும்போது அப்ளிகேஷன் மணி 3 rupees கொடுத்துருக்காரு, 1200 அனுப்பிட்டார். அப்போ அவருக்கு அலாட்டட் ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னா 200 ஷேர்ஸ் தான். அப்போ ஆக்சுவலி அவர் 200 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி 600 தான் கொடுத்துருக்கணும், ஆனா அவர் 1200 கொடுத்துருக்காரு. ஸோ இது எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி. இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை திரும்பியும் கொடுத்துட்டு அடுத்து அலாட்மெண்ட் மணி கேட்கணும். இது அப்ளிகேஷன் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் அலாட்மெண்ட். அவருக்கு ஷேர் அலாட்டட் 200 ஷேர்ஸ். அப்போ 200 ஷேர்ஸுக்கு அலாட்மெண்ட் மணி 3 இருந்தால் திரும்பியும் 600 கேட்கணும். இதை கொடுத்துட்டு இதை வாங்கறதுக்கு பதிலாக என்ன செய்யறாங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இஸ் அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் அண்ட் கால் மணி. இதை நான் அலாட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன், இதை நான் கால் மணிக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது ஒரு மெத்தட். மூணாவது மெத்தட் என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் 2, அதாவது ரெண்டுமே சேர்த்து. கொஞ்சம் பேருக்கு ஷேர் இல்லைன்னு திருப்பி அனுப்பிடுவாங்க, கொஞ்சம் பேருக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அலாட் பண்றது. இந்த மாதிரி கம்பெனி 3 waysல டீல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ தேர்ட் சம் பாருங்க. சரண்யா லிமிடெட் issued 20,000 equity shares of 10 each. இதுல அப்ளிகேஷனுக்கு 3 rupees, அலாட்மெண்ட்டுக்கு 4 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், அதாவது ஒரே கால் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் கால், அதான் ஃபைனல் கால், 3 rupees. இந்த மாதிரி கம்பெனி வச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்ட் ஆன் 30,000 ஷேர்ஸ். கம்பெனி இஷ்யூ பண்ணதே 20,000 தான், ஆனா ரிசீவ் பண்ணது 30,000 ஷேர்ஸ். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட் இமீடியட்லின்ட்டாங்க. ரீஃபண்டட் இமீடியட்லினா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. இதுல ப்ரோரேட்டா அதெல்லாம் கிடையாது. ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னா சம்மிலேயே சொல்லி இருப்பாங்க, அது 4th சம்ல 5th சம்ல வருது. இப்போதைக்கு அது இல்லை. அப்ளிகேஷன் மணி எக்ஸஸ் எவ்வளவு, 10,000 ஷேர்ஸ், அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேற்றே என்ன பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 2 என்ட்ரி, அப்ளிகேஷனுக்கு 2, அலாட்மெண்ட்டுக்கு 2, காலுக்கு 2 என்ட்ரி எழுதணும்னு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன எழுதுவோம், பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் போட்டு இது அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ண என்ட்ரி போடுறோம். எவ்வளவு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணோம், 30,000 ஷேர்ஸுக்கு. ஸோ 30,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, ஒரு ஷேருக்கு 3 rupees. ஸோ 3யோட மல்டிப்ளை பண்ணி 90,000 எழுதிட்டோம். அடுத்த நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ன, அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டலுக்கு மாத்துறதுக்கு நமக்கு எவ்வளவு இஷ்யூடோ அதை மட்டும்தான் மாற்ற முடியும். எவ்வளவு ரிசீவ் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஷேர்ஸ் மாற்ற முடியாது. எவ்வளவு இஷ்யூ பண்ணாங்களோ இவ்வளவுதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூடுனா இவ்வளவு ஷேர்ஸை தான் கொடுக்க முடியும். ஸோ டிரான்ஸ்ஃபர்டு எப்பயுமே இஷ்யூடு ஷேர்ஸ் எவ்வளவோ அவ்வளவுக்கு தான். ஸோ இஷ்யூடு ஷேர்ஸ் எவ்வளவு, 20,000. அதுக்கு 3 rupees அப்ளிகேஷன். ஸோ 20,000 into 3 rupees, இது டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். இப்போ எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, அதாவது 90,000 கம்பெனி ரிசீவ் பண்ணுச்சு, அதுல 60,000 ஷேர் கேபிட்டலுக்கு மாத்தியாச்சு. அப்ப எக்ஸஸ் மணி எவ்வளவு இருக்கு, 30,000 இருக்கு. இதுல இருந்து இதை லெஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இப்படி கூட பார்க்கலாம், 30,000 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம், 20,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஷேர் கேபிட்டலுக்கு. அப்ப எக்ஸஸ் எவ்வளவு, 10,000 ஷேர்ஸ். 10,000 ஷேர்ஸுக்கு 3 rupees, 30,000.
சரிங்களா? இப்படி கூட நீங்க லெஸ் பண்ணி எழுதலாம், இப்படி எழுதினாலும் சரி. இப்போ அப்ளிகேஷனுக்கு கூடுதலா ஒரு ஜேர்னல் வந்துருச்சு. அப்ளிகேஷன் மணியை ரிட்டர்ன் பண்ணதுக்கு, ரீஃபண்ட்னா அப்ளிகேஷன் மணியை திருப்பி கொடுத்ததுக்கு. இதுக்கு என்ன ஜேர்னல்னா ஃபர்ஸ்ட் ஜேர்னலுடைய ரிவர்ஸ். இங்க பேங்க் டு அப்ளிகேஷன் எழுதணும், இப்ப அப்ளிகேஷன் டு பேங்க் எழுதணும், அவ்வளவுதான். இந்த அப்ளிகேஷன் 3 ஜேர்னல் எழுதுற வரைக்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஷேர் மணி எவ்வளவு? 3. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். ரிசீவ் பண்ணதுக்கு 30,000 இன்டு 3, டிரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளவு இஷ்யூடோ அவ்வளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ 20,000 இன்டு 3. எக்ஸஸ் அப்ளிகேஷனை ரீஃபண்ட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஜேர்னல் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஜேர்னலுடைய ரிவர்ஸ் எவ்வளவு எக்ஸஸ் 10,000 எக்ஸஸ் இன்டு 3 30,000 போட்டுட்டோம். இதுக்கப்புறம் அலாட்மெண்ட் மணி எல்லாம் எப்பயும் யூஸ்வலா எழுதுற என்ட்ரி தான். நீங்க என்ன எழுதணும்? ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு அலாட்மெண்ட். இப்போ 30,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணதுல 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 10,000 ஷேர்ஸ் ரிட்டர்னும் பண்ணிட்டோம். இனிமே நம்ம அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி போடும் பொழுது இந்த 30,000 கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம தான் எக்ஸஸ் அனுப்பிட்டோமே திரும்ப. ஸோ எவ்வளவுக்கு? 20,000 ஷேர்ஸுக்கு தான் அலாட்மெண்ட் மணி வரணும். 20,000 ஷேர்ஸுக்கு தான் 3 rupees வரணும். அப்ப நம்ம அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி போடும்போது அலாட்மெண்ட் மணி 4 rupees. ஸோ 4 rupees நீங்க அலாட்மெண்ட் எத்தனை ஷேர்ஸ்? 20,000 ஷேர்ஸுக்கு இன்டூ 4. அடுத்தது இதுவும் 20,000 இன்டூ 4 தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ எவ்வளவு வரணும்னு எழுதுறோம். இதுக்கும் நம்ம இனிமே 20,000 ஷேர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். 20,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees வரணும். ஸோ 20,000 இன்டூ 3 ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட் இல்ல, 20,000 இன்டூ 3 60,000 எழுதிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம 20,000 இஷ்யூ பண்ணோம், அப்ளிகேஷன் 30,000 வந்தது. எக்ஸஸ் அப்ளிகேஷனை ரீஃபண்டட் இம்மிடியட்லின்னு கொடுத்துட்டாங்க. ரீஃபண்ட் பண்ணதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு என்ட்ரி எழுதணும். ஸோ அப்ளிகேஷனுக்கு 3 ஜேர்னல், அலாட்மெண்ட்டுக்கு 2 ஜேர்னல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு 2 ஜேர்னல். அந்தந்த ஒரு ஷேருக்கு எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. புரிஞ்சுதுங்களா? Thank you.